இயேசு அவர் மரித்த உடனே அவர் எங்கே போனார்? யாராவது வேதத்தில் படித்திருக்கிறீர்களா? அதை பற்றிய வசனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இயேசு மரித்து எங்கே போனார்? சரீரம்தான் என்ன செய்யப்பட்டது? கல்லறைக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனால் அவர் எங்கே போனார்? அவர் ஆவியிலே எங்கே போனார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 15. முதற்பலனானவர் கிறிஸ்து. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. மேலே இருந்து நம்ம 21ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்திலிருந்து படிங்க, இன்னும் தெளிவாக. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார். அந்த முதற்பலன் ஆனார். முதற்பலன் என்று சொன்னால் என்ன என்கிறது தான் நம்ம குறிப்பாக இன்றைக்கு படிக்க போகிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு முன்பாக என்ன நடந்தது, எங்கே போனார்? அது அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி. யூடியூப்பில் கூட அந்த கேள்விகள் போட்டிருப்பாங்க. சிலர் பதில் அரைகுறையாக சொல்லுவார்கள். புத்தகங்களையும் தேடி வாசிக்கும் பொழுது நிறைய அதில் குழப்பங்கள் இருக்கிறது. வேத பண்டிதர்கள் என்று சொல்வது கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதில் நிறைய இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாட்டின்படி அந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் ஆவியானவர் கொடுத்த அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதை குறித்து சொல்லிவிட்டு உயிர்த்ததுக்கு நான் வர விரும்புகிறேன். இயேசு அவர் மரித்த உடனே அவர் எங்கே போனார்? யாராவது வேதத்தில் படித்திருக்கிறீர்களா? அதை பற்றிய வசனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரிந்தால் நீங்கள் மைக் இல்லைன்னா கூட சத்தமாக அங்கேருந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை எடுத்து. இயேசு மரித்து எங்கே போனார்? சரீரம்தான் என்ன செய்யப்பட்டது? கல்லறைக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனால் அவர் எங்கே போனார்? அவர் ஆவியிலே எங்கே போனார்? வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 3 verse 18 and 19. ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்ம இதெல்லாம் வாசித்திருப்போம். கடன்னு வாசிச்சிருப்போம். அது என்னவோ சொல்லி இருக்கு, நம்ம வாசித்து விடுவோம். வாசித்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். பைபிளை வாசித்தா போதும், புரிஞ்சுதோ புரியலையோ அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, புரியலைன்னா அங்கே நிறுத்திடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக மனசு வராது. இது என்ன, இது எதை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படின்ட்டு நான் ஆராய துவங்குவேன். அது கிடைக்கிறது வர விட மாட்டேன். அது சில டைமில் மணி நேரங்கள் ஆகலாம், சில டைமில் வாரங்கள் நாட்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருடங்களும் ஆகலாம். சில காரியங்கள் வருடங்களுக்கு பிறகுதான் அதனுடைய வெளிச்சமே வரும், வெளிப்பாடு கிடைக்கும். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் ஆவியிலே என்ன செய்தார்? அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தாரா? பிரசங்க பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. யூடியூப்பில் பார்க்கிறதான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒருவேளை இது புதிதாக இருக்கலாம். ஒருவேளை இதை விட மேன்மையான வெளிப்படுத்தியிருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் நான் இதை இவ்விதமாக புரிந்து கொள்கிறேன். தவறாக சொல்லப்பட்டவைகள் என்னவென்றால், தவறு என்பதை உண்மையாக சொல்ல முடியும். காவலில் உள்ள ஆவிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறதை பல வியாக்கியானங்கள், கமெண்ட்ரிஸாக இருக்கலாம், எல்லாவற்றிலையுமே கொடுத்துருக்கிற ஒன்று. இப்படித்தான் என்று அல்ல, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால், அடுத்த வசனத்தில் பாருங்க, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று சொல்லியிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், அது அந்த நோவா காலத்தில் பாவம் செய்த தூதர்கள்
அப்படி என்று சொல்லுவார்கள். பாவம் செய்த தூதர்கள். அந்த பாவம் செய்த தூதர்கள் என்பதற்கு இன்னொரு விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறது யூதா நிருபத்தில் இருந்து அவர்கள் எடுத்து சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். யூதா 6வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. யூதா 6வது வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்கிற இந்த வசனத்தையும் அவர்கள் வைத்துக்கொண்டு சொல்லுவது வழக்கம். ஆனால் நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அதாவது அவர்கள் சொல்லுவதுடைய அர்த்தம் பெரும்பாலும் அநேகர் சொல்லுகிற ஒன்று. 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு என்ன செய்தார்கள்? அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவளுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கோம். அது தேவ தூதர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சன்ஸ் ஆஃப் காட் என்று தான் அங்கே இருக்கிறது, தேவ குமாரர்கள் தான் இருக்கிறது. ஆனால் சில இடங்களில் ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்களுக்கு, யோபின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது தேவ புத்திரர் அவர் என்ன பூமி அஸ்திபாரப்படும் பொழுது போடப்படும் பொழுது அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு அன்றைக்கு நோவா காலத்திலே பாவம், அதாவது இந்த உலகத்திலே நோவா காலத்தில் இந்த பெண்களை கண்டு அவர்கள் மேல் ஆசைப்பட்டு அவர்களோடு பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவாக பலர் சொல்லுவார்கள் அது தேவதூதர்கள் என்று சொல்லுவார்கள். நான் எல்லா காலத்திலும் அதை மறுக்கிறேன். எல்லா காலத்திலும் மறுத்திருக்கிறேன். 2 ஒப்பீனியன் இன்னொன்று உண்டு, அது தேவதூதர் அல்ல என்பதும் சொல்லப்படுகிறது. நான் மாத்திரமல்ல, இன்னும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிற கருத்தின்படி தேவ தூதர்களை அது குறிப்பது அல்லவே அல்ல. தூதர்கள் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபையின் தூதனுக்கு என்று சொல்லியிருப்பதும், அங்கே ஏஞ்சல் தூதன் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்பட்டிருப்பதும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே தேவ புத்திரர், தேவனுடைய குமாரர் என்பது இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சேத்துடைய வம்சத்தார். சேத்துடைய வம்சத்தில் காயினுடைய வம்சம், சேத்துடைய வம்சம். காயினுடைய வம்சம் மனுஷகுமாரர்கள். மனுஷகுமாரன் மனுஷிகமானவர்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரிய தேவ ஜனம், உலக ஜனம். இப்போ தேவ ஜனம் இந்த சேத்துடைய வம்சம். நீங்கள் அடுத்த அதிகாரங்களில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அப் டு நோவா அவருடைய வம்ச அட்டவணை துவங்குறது வரையிலேயும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாருமே சேத்துடைய வம்சத்தார். ஆகவே இந்த சேத்துடைய வம்சத்தார் அன்றைக்கு வாழ்ந்து வந்தார்கள். சேத்துடைய காலத்தில் தான் ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டு, தொழுது கொள்ளுகிற கூட்டம், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம். காயேன் அவன் உலக பிரகாரமாக பட்டணங்களை கட்டுகிறவனாகவும் இசைக்கருவிகளை கண்டுபிடித்து அவ்விதமாக இசைகளை பாடுகிறவனாகவும் பல சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உலகத்தில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே காயின் வம்சத்தினாலே உண்டாயிற்று என்பதை பார்க்க முடியும். ஒரு பக்கம் ஆவிக்குரிய முன்னேற்றம், இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான முன்னேற்றங்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய மக்கள், அவர்களைத்தான் தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு இவர்களுக்குள்ளே பெண்களை கொண்டார்கள். ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த காரியங்களுக்குள்ளே இப்பொழுது போவதற்கு நமக்கு நேரம் இல்லாதபடினாலே அவைகளை நான் சொல்லவில்லை. புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருப்பது தேவகுமாரர் என்பது ஆவிக்குரிய ஜனத்தை குறிப்பதாகும். அதில் இருக்கிறதான தேவகுமாரர்கள், தேவனுடைய குமாரர்கள் என்ன செய்தார்கள்? மனுஷகுமாரத்திகளை என்றால் அவிசுவாசிகளை அவள் என்ன செய்தார்? அவர்கள் அழகுள்ளவள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே என்ன செய்தார்? பெண்களை கொண்டார்கள். அவ்விதமாக ஒரு கலப்பினம், விசுவாசியும் அவிசுவாசியும் கலந்த ஒரு கலப்பினம் அங்கே உண்டானதை தான் சொல்லியிருக்கிறது. மற்றபடி தேவ தூதர்கள் அங்கே வந்து பாவம் செய்தார்கள். அவர்களை தேவன் அங்கே காவலில் வைத்தார். அதற்கு பிறகு இயேசு அங்கே போய் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவர்களெல்லாம் மனம் திரும்பினார்கள் போது
வேதத்துக்கு ஒத்து வராத விஷயம். அப்படி இல்லவே இல்லை. அப்படி சொல்லப்படுகிறதை மறுக்கிறேன், அது உண்மை அல்ல. அப்படி என்றால் அந்த பேதுரு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போனார்னு சொல்லியிருக்கு. மிகவும் தெளிவாய் பார்க்கிறோம் 20ஆம் வசனத்தில். அந்த ஆவிகள், காவலில் உள்ள ஆவிகள், அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அதாவது நோவா காலம் வரையிலையும் அங்கே ஒரு பெரிய ஜனத்தொகை இருந்தது. சேத்துடைய வம்சத்தை பார்க்கிற சமயத்தில் ஒவ்வொரு மனுஷனும் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஜீவித்தார்கள். அப்படி என்றால் சேத்துடைய வம்சத்தில் உள்ளதான மக்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் போல 70 வருஷத்தில் மரித்தவள் அல்ல, அவள் எல்லாரும் உயிரோடு இருந்தார்கள். ஆனால் அப்போது நோவா பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன பிரசங்கம் பண்ணுகிறான்? இந்த உலகம் அழியும், உலகத்தை கட்ட தண்ணீரால் அழிக்கப் போகிறார். அவர் என்னத்தை சொன்னார்? பேழையை கட்ட சொன்னார். நீங்கள் எல்லாரும் பேழைக்குள்ளே வாருங்கள் என்று அழைத்தான். பேழைக்குள்ளே வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டது. இங்கே வேதத்தில் நம்ம என்ன கவனிக்க போது, கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று சொல்லியிருக்கிறது தவிர அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படவில்லை. அதாவது கீழ்ப்படியாமற் போன 2 விதமான கீழ்ப்படிதல் இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், ஆக்கினை தீர்ப்பு நாம் அடைவதற்கு ஏதுவாக ரட்சிப்பின் செய்தியை கேட்டு தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் பலி செலுத்தாமல் காயினை போல கீழ்ப்படியாமல் போகிறவர்கள். ஆதாம் அவனுக்கு சொன்னதன் படியாக பலி செலுத்த வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவ்விதமான ஆவிக்குரிய காரியங்களை, நீதியின் பிரமாணங்களை கை கொள்ளாமல் விட்டு விடுகிறவர்கள், அவர்கள் நியாய தீர்ப்படைவார்கள். அவருடைய ஆத்துமா என்ன செய்யும்? நித்தியமான நரகத்துக்கு போகும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், நோவா பேழைக்குள்ளே வரும்படி அழைத்த அழைப்பை அவர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. தேவனை விசுவாசித்து இருந்திருப்பார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், பலி செலுத்தி இருப்பார்கள், அதெல்லாம் நடந்தது. செய்தது போல, ஆபேல் செய்தது போல. ஆனால் இந்த விஷயத்தை, பேழைக்குள்ளே போகிற காரியத்தை மாத்திரம் என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். நியாயமாக சில டைம் அப்படி தானே வரும். உண்மையாக அப்படி இருக்குமா? மழை வருமா? உண்மையாகவே அப்படி பேழையை கட்ட சொல்லியிருப்பாரா? அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தாங்க. எவ்வளோ பெருசாக கட்டி எவ்வளோ பேர் உள்ளுக்கு போகிறது, இதில் நடக்குமா? அவ்விதமாய் சில அப்படி முரட்டாட்டம் பண்ணுகிற சமயத்தில் சிலர் ஆத்ம ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள். அவள் சரீரப்பிரகாரமான தண்டனை, சரீரப்பிரகாரமாக அதனாலே உள்ளதான அழிவு அவர்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த ஜலப்பிரளயம் வந்த பொழுது அந்த ஆவிகள் எல்லாமே இங்கே காவலில் உள்ள ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சிறையிருப்புக்குள்ளே என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நோவா காலம் வரையிலும் உள்ளதான ஆவிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு கர்த்தர் போய் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லுறான சமயத்தில் இன்னும் நாம் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8, 9 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆதலால் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவருக்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகள், அவைகள் சில வெவ்வேறு இடங்களிலே அங்கே என்ன செய்தது சொன்னால், போய் காவலில் இல்லை என்றால் சிறையிருப்புக்குள் வைக்கப்பட்டிருந்தது. காவலில் சிறையிருப்புக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. மரித்த பொழுது ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? அவனும் பாதாளத்துக்கு போனான். லாசரு எங்கே போனான்? அவனும் பாதாளத்தில் போனான். 2 பேரும் பாதாளத்தில் தான் போனான். பரதீசு தான், பாதாளத்திலே தான் பரதீசு இருந்தது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் இறங்கினார். பாதாளத்தில் தான் அன்றைக்கு பரதீசு இருந்தது. இந்த 4ஆம் அதிகாரத்தை அதை குறித்து நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவளை சிறையாக்கி
மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே, தாழ்விடம் அல்ல தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தாழ் இடங்களிலே ப்ளூரல், அங்கே ஒரு இடம் அல்ல, அங்கே காவலில் உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண போனார். இங்கே வேறு இன்னும் தாழ்விடம் என்று இடங்கள், தாழ்விடங்கள் என்று சொல்லும் பொழுது என்னென்ன இடங்கள் அங்கே இருந்தோ தெரியாது. அந்த இடங்களுக்கு அவர் போயிருக்கிறார். பரதீசிலே பூமியின் தாழ்விடங்களிலே என்று சொல்லப்பட்டிருப்பது பாதாளத்தில் அன்றைக்கு வைக்கப்பட்டதான மரித்த ஆவிகள் தங்குகிறதான இடங்கள், வெவ்வேறு இடங்கள் என்பதை இந்த வசனத்து மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இங்கே வசனத்தில் நம்ம இன்னும் கவனமாக நாம் படிக்கும் பொழுது, திரும்ப அந்த வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறை பெற்றவளை சிறை ஆக்கி என்று சொல்லிவிட்டு தான் கீழே ஏறினார் என்பதை இறங்கினார் அல்லவா என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்தார்? பூமியின் தாழ்விடங்களை இறங்கி சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு, கரங்களை வைத்து திருமைப்படுத்துமா, சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு. அப்போ இந்த சிறைப்பட்டவர்கள் யார்? அதாவது பழைய ஏற்பாட்டில் மரித்த ஆவிகள் அவர்கள் பரதீசில் போனாலும் அவர்கள் சிறையிருப்புக்குள் தான் இருந்தார்கள். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது லேண்டு வாங்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அது அக்ரிமெண்ட் போட்டாலும் அந்த லேண்ட் யார் கையில் தான் இருக்குது? ஓனர் கையில் தான் இருக்குது. அக்ரிமெண்ட் போட்டவர் கையில் வரவே வராது. அக்ரிமெண்ட் போட்டவர் விலையை கொடுத்து பேமெண்ட் பண்ணி முடிக்கணும், போட்டு பத்திரத்தில் கையெழுத்து வச்சா தான் அப்புறமா அவர் அதை போய் அவகாசப்படுத்த முடியும். கரங்களை வைத்து கத்திரமையப்படுத்துவோம். அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து சிலுவையிலே மரித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மரணத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் மரணத்தை யாருக்கு பதிலாக நிறைவேற்ற வேண்டிய மரணம்? மனுஷன் செய்த பாவத்திற்காக அவனை நரக ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கும்படியாகத்தான் அவர் என்ன முன்னதாகவே பலியை அடையாளமாக ஏற்படுத்தி இவர் பின்பு வந்து மரிக்க போகிறதான அந்த திட்டத்தை உலக தோற்றத்தின் போதாக தீர்மானித்து கிறிஸ்துவுக்குள் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த அடிப்படையிலே அதை செய்து நிறைவேற்றுவதற்காக எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு முடித்து வைக்கப்பட்டது. அதைத்தான் நம்ம சங்கீதத்தில் படிக்க தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவ்விதமாக இந்த எட்டர்னல் பிளான், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தயவுள்ள தீர்மானத்தின்படியே, எபேசியர் 1:4 படிக்கும் பொழுது அன்பில் பரிசுத்தமுள்ள குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அவ்விதமாக இட் வாஸ் த பிளான் ஆஃப் காட், த சால்வேஷன் ஃப்ரம் த ஹெல். சால்வேஷன் அதாவது மனிதன் அவனுடைய மனுக்குலம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையிலிருந்து அவனை மீட்கும்படியாய் தேவனுடைய தீர்மானம். அப்படி அக்ரிமெண்ட் யாருக்கு அப்படின்றால பிசாசுக்கும் அவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட். அதாவது நான் மறிக்கிறேன், அவன் நரகத்துக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லி மீட்பை நிறைவேற்றாமல் இருந்தால் மனிதன் செய்த பாவத்திற்காக அவன் தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும். நீ மரத்தின் கனியை பறித்து புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று சொன்ன பிற்பாடு திருப்பி ஆண்டவர் சாகாமல் விட முடியுமா? பாவத்தின் சம்பளம் நரகத்துக்கு அனுப்பாமல் இருக்க முடியுமா? அப்படி அனுப்பலைன்னா பிசாசு என்ன சொல்லுவான்? நீர் அநியாயம் உள்ளவர், நீர் அநியாயம், உமட்டு ரொம்ப அநியாயம் இருக்கு, நீர் கடவுளுக்கு லாய்க்கு கிடையாது. அப்படி அவர்கள் நரகத்துக்கு அனுப்பவில்லை என்றால் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், எனக்கு பண்ணதான தீர்ப்பு தவறு, எனக்கு மறுபடியும் என்ன செய்யும்? அங்கே சொர்க்கத்தில் இடத்த கொடுன்னு அவன் கேட்டிருப்பான். அப்படி கேட்குற சமயத்தில் அவர் என்ன சொல்லிக்க முடியும்? நம்ம இப்போ உள்ள அரசியல்வாதி மாதிரினா எதை சொல்லி சமாளிச்சுக்கலாம். அவர் நீதி உள்ள கர்த்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், சொல் தவறாதவர், அவர் நீதி உள்ளவர், நீதியை நிறைவேற்ற வேண்டும். அப்போ நீதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் அக்ரிமெண்ட் போட்டார். இப்போ இப்படி தான் அவன் பள்ளிகள்லாம் செலுத்திட்டு இருப்பாங்க. கடைசியாக அதை நினச்சி அவங்க செய்வாங்க, என்ன நினச்சி செய்வாங்க. கடைசியில் நான் நிறைவேற்ற போகிறேன். சிலுவையில் நிறைவேற்றினார். சிலுவையில் நிறைவேற்றின ஆண்டவர் இயேசு அவர் என்ன செய்தார் என்றால் அதுக்கு பிறகு பாதாளத்தில் போனார். பாதாளத்தில் போய் அவர் நிறைவேற்றி முடித்த பிற்பாடு
அங்கே போய் ஜனங்களுக்கு அவர் சொன்ன செய்தி என்னவென்றால் அந்த விடுதலையின் செய்தி. ஹல்லேலூயா. உங்களை நான் மீட்டு கொண்டேன், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறியது, இனி நீங்கள் சிறையிருப்பில் இருக்க வேண்டியவள் அல்ல, இனி நீங்கள் சாத்தானுடைய அந்த சிறையிருப்புன்னு சொல்லும்போது அவன் கண்ட்ரோலுக்குள்ள இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய எல்லைக்குள்ளால் அவர்கள் என்னென்றால் அவன் நரகத்துக்கு போக முடியாது, தள்ள முடியாது. அதே வேளை அவள் பரலோகத்தை அனுப்ப முடியாது. அவன் சொன்ன அக்ரிமெண்ட் நிறைவேறலன்னா அவன் நரகத்தை தள்ளிடுவான். சோத்திரம். அவனுக்கு அதிகாரம் உண்டு, நரகத்துக்கு தள்ளுவதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தாங்க பக்கத்தில் அங்கேயே இங்கே இருக்கட்டும், நீ நிறைவேற்றலைன்னா அவங்களுக்கு நரகம், ஆக்கினை தீர்ப்பு. நீ நிறைவேற்றி விட்டால் அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவளுடைய ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி அந்த மரணத்தை நீ நிறைவேற்றி விட்டால் அவளுக்கு விடுதலை. அந்த அடிப்படையில் இப்போ ஆண்டவர் இயேசு நிறைவேற்றும்படி வந்தார். சாத்தான் சொன்னா, நீ அதெல்லாம் செய்ய வேண்டாப்பா, என்னை கும்பிட்டா போதும், நான் உலகத்தையெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன், உன்னை ராஜாவாக மாட்டுகிறேன்னு சொன்னார். அப்பாலை இப்போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு என்ன செய்வாயாக. ஆண்டவர் அவன் சொன்னதான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடன்படாதபடிக்கு எவ்வளவோ பிசாசு அந்த திட்டத்தை தவிடுபடி ஆக்கும்படியாக ஆதாம் காலத்திலிருந்தே அவன் திட்டமிட்டு பல காரியங்களை செய்தான். இயேசு உலகத்தில் பிறக்கும் பொழுதும் அவருடைய பிறப்பிலே அவர் பிறக்கும் பொழுதே அவரை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். இந்த திட்டத்தை கர்த்தரானாலும் அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றி, காலம் வந்தபோது சரியாய் நிறைவேற்றி, வேத வசனத்தின்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வசனத்தின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அப்படி அவர் போய் என்ன செய்தார் என்றால், காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ண செய்தியை சொன்னார். நான் முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கர்த்தர் வெற்றி முழக்கத்தோடு அவர்களுக்கு இந்த மீட்பின் செய்தியை சொல்லி முடித்தவர்கள் மீட்கப்பட்டு விட்டான செய்தியை அவர் அங்கே சொல்லி அவள் எல்லாரை கர்த்தர் சிறையாக்கி கொண்டு அவர் எழுந்தருளினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் எங்கே போனார்? 3ஆம் வானத்தில் அங்கே அந்த பரதீசை அவர் ஸ்தாபித்தார். அல்லையா, வராது எண்ணம் பரதீசு எங்கே இருக்குன்னு தெரியாதே, பாதாளத்துன்னு சொல்கிறாரு, அங்கே சொல்கிறாரு. வாஸ்து பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2 கொரிந்தியர் 12:1-2 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன் பெற்றது போல இந்த அனுபவங்களை யாராவது ஊழியக்காரங்க பெற்றிருந்திருப்பாங்கன்னா நிறைய போட்டு வியூஸ் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரியலையா? ஸ்பெஷல் ரெவலேஷன். ஏதோ நான் எங்கே போயிட்டு வந்தேன், பரதீசு போயிட்டு, அதை தான் சொல்கிறான். அவன் சொல்ல வரான், ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் வாசிப்போம். ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அவனைத்தான் சொல்றான். இருந்தானோ அவன் அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் அப்புறம் நீங்க வாசித்துங்க அந்த மீதி உள்ளத. பரதீசின் அனுபவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரதீசில பல காட்சிகள் என்னன்னோ அதை படிக்கணும். பரதீசை பற்றி நிறைய படிக்கணும். எங்கே என்று அங்கே எழுதிருக்கு, எங்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது? 3ஆம் வானத்தில் இருக்கா இல்லையா? 3ஆம் வானத்தில் வரைக்கும் போய் அங்கே பரதீசில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இன்னொரு வேதத்தில் ஒரு குழப்பமான ஒரு வார்த்தை உண்டு. என்னன்னா, இயேசு உயிர் திறந்த பிற்பாடு சொல்லுவார், நான் இன்னும் என்ன செய்யலை, என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லைன்னுவார். அப்புறம் சொல்வார், நீ தொட்டு பாருன்னுவார். தோமாவிட்ட இது என்னடா நீ என்ன தொடாதீங்கிற தொடுங்கிறாரு. அப்போ முதலாவது அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு முதல்ல போய் என்ன செய்தார் என்றால், சிறைப்பட்டவளை சிறையாக்கி கொண்டு அங்கே போய் பரதீசில் அவர் என்ன செய்தார்? அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவர் என்ன செய்தார் என்றால், அங்கே செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்தையும்
செய்ய போகிறாங்கிறது காவல் ஆவியில் பிரசங்கம் பண்ணியிருந்திருப்பாலாம் தெரியல. நம்ம போன பிறகு தான் தெரியும். அங்கே போய் எப்படி என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ரெக்கார்ட் நிறைய இருக்கும்ல, நிறைய வேலைகள் இருக்கும். இத்தனை வருஷத்தில் உள்ளதான திட்டங்கள் பிளான் படி காரியங்களை செய்யும்போது கொண்டு ஒப்படைக்கும் பொழுது, ஒப்படைக்கிற சமயத்தில் கற்ற பிதாவின் முகத்தை அவர் தரிசித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் என்ன செய்திருப்பார், செய்திருக்க வேண்டும். ஆகவே தான் நான் பிதாவின் என்ன செய்ய தரிசிக்கவில்லை என்னார். அங்கே தரிசித்துட்டு அப்புறம் வந்தபோது என்ன செய்தார், தோமாட்ட சொல்கிறேன் விழாவை கைப்பற்றுப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரதீசுக்கு போனார். அதுக்கு பிறகு இயேசு 40 நாள் பொறுத்து எங்கே போனார், பரலோகத்துக்கு போனார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ பரலோகம் எங்கே இருக்கிறது, அது 3ஆம் வானத்துக்கு மேலே இருக்கிறது. 3ஆம் வானத்திலே பரதீசு. 3ஆம் வானம் எங்கே இருக்கிறது, முதல் வாரம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள். 2வது வானம் வேதத்தில் பார்க்குற சமயத்தில் இயேசு மத்திய வானத்தில் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மத்தியாகத்தில் காலம் அங்கே ஊதுற டைமில் தான் பரிசுத்தவான்கள் என்ன செய்யப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிற ஒரு சத்தியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். கீழே வரமாட்டார், பரதீசில் கூட வரமாட்டார், பூமிக்கு வரமாட்டார், மத்திய வானத்தில் வருவார். அங்கே வரும் பொழுது யுத்தம் உண்டாகும். யாருடைய யுத்தம், மிகாவேல், அதாவது பிசாசு யுத்தம் பண்ணுவான். மிகாவேலுடைய தூதர்கள் அவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். அப்போ சாத்தான் என்ன செய்வான், கீழே விழுவான் என்பதை பற்றி எல்லாம் அதுக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாதாவின் சேனைகள், இப்பொழுது சபைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள். வசனத்துக்கு ஆதாரம் வேண்டும் என்றால் குறித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்க்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு. அப்போ இப்போ ஒரு கூட்டம் கீழே நமக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்தகாரத்தின் ஆவிகள் திடீர்னு போறா, என்ன எரிபொருளை எடுத்து ட்ரெயினில் உட்கார்ந்தவங்க மேலே சும்மா ஊற்றிக்கிட்டு நெருப்பு வச்சுட்டு போகிறான். இது எந்த ஆவி வேலை? நம்ம ஜபத்துக்கெல்லாம் தடை பண்ணுற ஆவி. என்னென்னவோ நடக்குதே, வஞ்சக ஆவிகள். இதெல்லாம் அந்த அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், கீழே தள்ளப்பட்ட ஆவி. தள்ளப்பட்டதில் ஒரு கூட்டம் எங்கே இருக்குது, பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து அந்த 2ஆம் வானத்தில் தான் இருக்கிறது. பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர் அந்த 2ஆம் வானத்தில் தான் இருக்குது. இதனால தான் என்ன தெரியல, வானத்தை உண்டாக்குற சமயத்தில் ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லவே இல்லை, விட்டுட்டார். எல்லாத்தையும் நல்லதுன்னாரு, வானத்தை உண்டாகிட்டு நல்லதுன்னு சொல்லவே இல்லை. அங்கே பிசாசு அவன் என்ன செய்கிறான், இன்றைக்கும் இருந்து அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்கே இருக்கிற சாத்தானை கீழே தள்ளுவார். அவன் அங்கிருந்து கீழே தள்ளப்படுவான். பல லெவலில் இந்த ஃபாலிங் ஆஃப் த சேட்டன் என்கிறது அநேக ஸ்டேஜஸ் உண்டு. அதில் இது ஒரு ஸ்டேஜ். கீழே விழ தள்ளும் பொழுது பூமியில் டபுள். ஏற்கனவே இருக்கிற சாத்தான்களை வச்சு சமாளிக்க முடியல. அங்கிருந்து ஹெட் குவார்ட்டரை கீழே வந்துட்டா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியும் அவனை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறதான மக்கள் எவ்வளவு கொடூரமாக இருப்பார்கள், பயங்கரமாக இருப்பார்கள். மகா உபத்திரவம் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம். 666 முத்திரையெல்லாம் குத்துற காலம். விற்கவும் வாங்கவும் முடியாது, அவனைத்தான் வணங்கணும். அப்படி ஒரு காலம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. ஆகவே இப்போ வானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். வானத்தை என்ன இருக்கிறது பார்க்குற சூரிய சந்திர நட்சத்திரம் மட்டுமல்ல, அதுக்கு மேலே அங்கே பரதீஸ் என்பது 3ஆம் வானத்தில் இருக்கிறது. அதற்கு மேலே பரலோகம் இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மேலே மேலேன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு விளங்குறதுக்காக மேலேன்னு சொல்கிறேன். மற்றபடி பார்த்தா மேலேன்னா நம்ம எந்த பூமி உருண்டை எந்த பக்கத்தில் கை காட்டினாலும் அதுதான் மேலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதாவது பேர் அண்டத்திலே நாம் என்ன செய்யணும், நம்ம குறிக்கிற சமயத்தில் மேலேங்கிறது அப்படி தான். யோசித்து படித்தோன்னு சொன்னால் சில சமயத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன செய்யும், மண்டை வெடிச்சு போயிடும் இல்லையா? தெரியாமல் போட்டு மண்டை குழப்பிடாதங்க. விளங்கு இல்லையா, கர்த்தர் விளங்க செய்வார் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏற்ற காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் காரியங்களை விளங்க செய்வார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகையால் பிரியமானவர்களே, எவ்விதமாக
ஏறினார் என்பதனாலே பூமியின் தாழ்விடங்கள் இறங்கினார். அங்கு சிறைப்பட்டவரை சிறையாக்கி கொண்டு அவர் என்ன செய்தார்? உன்னதத்துக்கு ஏறினார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழும்பி 40 நாட்களுக்கு பிறகு என்ன செய்தார்? அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் பரமேறி போய் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரா? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அவ்விதமாய் இயேசு பரதீசை கொண்டு போய் மேலே 3ஆம் வானத்தில் அவர் ஸ்தாபித்து விட்ட பிறகுதான் பவுல் ஒரு நாள் அவன் தரிசனம் கண்டேனா எப்படி எனக்கு தெரியலைங்கிறான். இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், அவனை அடித்து உதைத்து அவன் மரித்து போனான் என்று போட்டுவிட்டு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமல்ல, அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகத்தில். அந்த நேரத்தில் அவனுடைய ஆவியிலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம், அவன் மேலே போயிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அவனுக்கே தெரியல, நான் சரீரத்தில் இருந்தேனோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறான். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசுக்குள் போனானாம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு அந்த உயிரோடு எழும்பதற்கு முன்பதாக அவர் எங்கே போனார், என்ன செய்தார் என்கிற காரியங்களை குறித்து சுருக்கமாக பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? சுருக்கமாக பார்த்தோம். இனி சீக்கிரமாக அந்த வாசித்த வசனத்தின் அடிப்படையில் திரும்ப வாசிங்க, நம்ம புரிந்து கொள்ளும்படியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அதாவது முதற் பலன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். சொல்லப்போனால் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சரீரம், அப்படி உயிர்த்தெழுந்த சரீரத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எந்த சரீரத்தோட உயிரோடு எழும்பினார்? அநேகர் நீங்கள் நினைக்கிறது போல இந்த மாம்ச சரீரத்தில் என்று நினைத்து விடக்கூடாது. மாம்ச சரீரத்தில் இயேசு உயிரோடு எழும்பவில்லை. இயேசு கிறிஸ்து மறுரூப சரீரத்தில், அதாவது மகிமையின் சரீரத்தில், விண்ணுக்குரிய சரீரத்தில். அதை நீங்கள் 1 கொரிந்தியர் கீழே உள்ள வசனங்களை படித்தால் உங்களுக்கு என்ன செய்யும்? விளங்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். மகிமை பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அவர் மாத்திரமல்ல, உயிரோடு எழும்புகிறதான கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பேரும் உயிரோடு எழும்பும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கிற சரீரம் மகிமை உள்ள சரீரமாக இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அது மறுரூபமாக்கப்பட்டது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டானது. அதாவது இந்த டிரான்ஸ்பிகரேஷன், அந்த அந்த அனுபவத்தை அவர் மறுரூபமலையிலே பெற்றுக்கொள்கிறதான சமயத்தில் அவர் முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அந்த அந்த மறுரூப அனுபவத்தை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனால் நிரந்தரம் இயேசுவின் சரீரத்திலே அவர் உயிரோடு எழும்பின பொழுது, அப்படி மறுரூப சரீரத்தில், விண்ணுக்குரிய சரீரத்தில், மாம்ச சரீரத்தில் அல்ல, உயிரோடு எழும்பின அப்படின்னாலே அவருடைய சரீரத்தில் எழும்பினவர் 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரால் புசிக்க முடிந்தது, அவரால் குடிக்க முடிந்தது, அது அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே போக முடிந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். மகிமை அடைந்த சரீரம் தான் அப்படி அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ளே போக முடியும். அது மாத்திரமல்ல, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறபடி பரலோகத்துக்கு போகணுன்னா இந்த மாம்ச சரீரத்தில் மேலே போக முடியுமா? போக முடியாது, போகவே முடியாது. மனுஷன் மேலே ஒரு சில அடிகள், சில மைல்கள் போகிறான் அப்படின்னு சொன்னாலும் என்ன ப்ரொடெக்ஷன் இல்லையா? இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த சரீரம், அதாவது நாமும் பெறப்போகிற அந்த மகிமையின் சரீரத்தில் நம்ம மேலே போகும்போது சரி, எந்த கிராவிட்டி ப்ராப்ளம் இல்லை, வேறு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. இந்த சரீரத்தை எதுவுமே பாதிக்க முடியாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 51. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எக்காலம் துணிக்கும், எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்தில் சொல்லப்பட்டு ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாக்கப்படுவோம்.
ஒரு நிமிஷத்திலே பரலோகத்துக்குள்ளே போயிடுவோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை நாளில் ட்ராவல் டைம்? ஒரு நிமிஷம் மாறுவோம். ஒருவேளை ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு ஒரு இமை பொழுதுலேன்னு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு இமை பொழுதிலே மறுமாக்கப்படுவோம். எவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னால் 1 நாள் 2 நாள்லாம் போய் தான் அங்கே மேலே போவோம், இல்லவே இல்லை. அது எவ்வளவு சீக்கிரம் என்பதை குறித்து தெளிவாய் சொல்லப்படவில்லை. ஆனாலும் அது வெகு சீக்கிரத்திலே சில வினாடிகளுக்குள்ளாலே நாம் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்குள்ளே போய் சேர முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த சரீரத்தில் அந்த மகிமையான சரீரத்தில் நாம் பிரயாணம் பண்ண முடியும். அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்கிற நாள், அதுக்காக தான் காத்திருக்கிறோம். அந்த நாளுக்கு பேர் தான் மீட்பின் நாள். அந்த நாள் சமீபத்திருக்கிறவங்க தலைகளை என்ன செய்யுங்கள்? உயர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அல்ல, மத்திய வானத்தில் அவர் இறங்கி வரும்போது அவர் என்ன செய்வார் என்றால் 7ஆம் தூதனுடைய சத்தம் கேட்க காலம் ஊதப்படும். இந்த 1 Corinthians 15:51 சொல்லியிருக்கிறதுடைய வசனம் நிறைவேறும். நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். எல்லா சாவு வீட்டிலையும் வாசிக்கிறோம் பாருங்க. நித்திரை அடைந்தவர், அதாவது முதலாவது மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட என்னென்றைக்குமா இருப்போம். இந்த வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? தேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிற பாருங்கள். அவ்விதமாய் நம்ம அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், மற்றவர்கள் அல்ல. அது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் படிக்கிற டைமில் அங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள், மற்றவர்கள் இன்னும் அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்பதை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்படின்னாலே கடைசி உயிர்த்தெழுதல் அதில் தான் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். இங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பார்கள்? அவன் செத்து 5000 வருஷம் 6000 வருஷம் ஆகிப்போச்சு, 2000 வருஷம் ஆகிப்போச்சு. அவனுடைய சரீரம் எப்படி, எங்கே, எப்படி, என்ன நடக்கும்? சங்கீதத்தில் 90ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம் நினைக்கிறேன், மனுஷரை அவர் நிர்த்துளியாக்கி மனுஷரே நீங்கள் திரும்புங்கள் என்கிறீர். அப்படின்னா நிர்த்துளி என்கிறது ஆங்கிலத்தில் இங்கே படிச்சிங்கன்னா என்னது? இது அணுவாக ஆக்கி, அணு என்றால் கண்ணுக்கு தெரியாதவனாக ஆக்கிறார். இந்த உடம்பு சரீரத்தில் இருக்கிற கூறுகள், இதில் இருக்க அணுக்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் உலகத்தில் இருக்கும். அந்த அணுக்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்ல? திரும்புங்கள் என்று சொல்லுவார். இசைக்கியல பார்க்குறோம் பாருங்க, எலும்பு கூட தனித்தனியாக கடந்த எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன உடனே எல்லாம் ஒன்றாய் சேனையை எழும்பிட்டு அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அப்போ மனுஷன் அவன் என்ன செய்வான்? அந்த அணுவாக பிரிந்து கிடக்கிறவன் அவன் என்ன செய்வான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் எழும்புவான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலையும் இயேசுனுடைய அந்த ரகசிய வருகையிலையும் மத்திய வானத்தில் வரும்பொழுதும் சத்தம் கேட்கும் பொழுது அது தான் நடக்கும். கடைசி உயிர்த்தெழுதலும் அதுதான் நடக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னவென்றால், இவர்கள் இந்த முதற் உயிர்த்தெழுதலில் 2ஆம் பலனாக இருப்பார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். யாரு? நித்திரை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு நித்திரை அடைந்தவர்கள் எக்கால சத்தத்தை கேட்டு அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு மறுரூபமாக்கப்படும். உயிரோடு இருக்கிற நம்ம இருந்தோம்னா மறுரூபமாக்கப்படுவோம். இவர்களுக்கு பெயர் என்னன்னா, இவர்களுக்கு முதற் பலன்கள் என்று பெயர். நித்திரை அடைந்தவர்களே இயேசு முதற் பலன், முதல் வரிசை. 2வது முதற் பலன், 2வது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்துக்குள் மரித்தவர் உயிரோடு எழும்புவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்கள் முதற் பலன்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அரிக்கட்டு, அதாவது கதிர்கட்டு ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முதற் பலன் என்று சொல்லியிருக்கிறது. ஆசாரியனிடத்தில் ஒரு கதிர்கட்டு கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கு முதற் பலன் என்று பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு கோதுமை மணி, அவர் மணியாக உயிரோடு எழும்பினார். ஒரு மணி
அது ஒரு முதற் பலன். ஆனால் அவர் விழுந்து செத்து நிறைய மணிகளை உருவாக்கி இப்போ என்னென்ன அந்த வயல் நிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், அதாவது விளைந்து கிடக்கிற நேரத்தில் ஃபஸ்ட்டில் சிலது என்னென்னா நல்ல முத்தலாக அப்படியே அது குனிய ஆரம்பிக்கும். மற்றதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம். அது என்னென்னா பூரண மணிகளாக இருக்கும். அதை தனியாக அறுத்து எடுத்து விதைக்காக பயன்படுத்துவார்கள். ஏன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், குறையில்லாமல் இருக்கும், குறைபாடு இல்லாதது. அதாவது முதற் பலன் என்று சொன்னாலே எந்த விதமான குறைவில்லாமல் இருக்கிற மணிகளை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு வரப்போகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கதிர்கட்டு, அந்த கதிர்கட்டு தான் என்னென்ன, இயேசுவின் வருகையில் மரித்து அடைந்தவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற பாருங்க, இவங்க தான் அந்த கதிர்கட்டு. இப்போ சீக்கிரமாக இன்னொரு வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அதே லேவியர் ஆகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். லேவியர் 23:17 2 அப்பங்கள் அவைகள் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும். அந்த அப்பங்களும் முதற் பலன்கள் என்று சொல்லியிருக்கிறது. இது என்ன இந்த 2 அப்பம் முதற் பலன்? அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்திலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுதும், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுதும் நீங்கள் அங்கே சொல்லப்பட்டுவிடு. அதாவது யூதர்களும் புறஜாதிகள், எண்ண முடியாத அளவுக்கு புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆகவே மீதியாயிருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களால் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிறதன்படி அந்த யூதர்கள் அப்புறம் புறஜாதிகள், இவங்க தான் 2 அப்பம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. எப்படி கேட்குறீங்களா? இது சும்மா மணியாக ஆகாத்தது. இது என்ன செய்யணும்? இந்த முதல்ல அடித்த உடனே விழுந்துடும் பாருங்க, அதுதான் மணி. சில விழாது. வயல் வச்சவங்களுக்கு தெரியும், விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கதிரோட சேர்த்து கீழே போட்டு மாடு எல்லாத்தையும் சுத்த வச்சு போரடித்தல்னு பேர், அதுக்கு பேர் நடக்கும். நடந்து ஒரு நாள் ராத்திரி முழுசு நடக்கும். நடந்து ஒரு பார்த்தீங்கன்னா அடியில் எல்லாம் கீழே கிடக்கும். என்னது அது? சரியான மணி இல்லை, கொஞ்சம் அரைகுறை தான். அதை மாதிரி தான் லேட்டாக வர ஆட்கள், சீக்கிரம் போன்னு வர ஆட்கள், வசனம் கேட்க விரும்பாத ஆட்கள், ஒழுங்காக ஞானசம் எடுக்காத ஆட்கள், ஜபத்தில் பங்கு பெறாத ஆட்கள், ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படிலாம் அரைகுறையாக ஜீவிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த உபத்திரவ காலத்தில், இந்த அந்தி கிறிஸ்து காலத்தில் அவன் தான் போரடிக்கிற மாடு. சோத்திரம். அவனை வச்சு போரடிக்க வச்சு உபத்திரவத்துக்குள்ளால இவர்கள் எல்லாத்தையும் சிக்க வச்சு இயேசுவின் வருகையில் போகாத ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த உபத்திரவத்துக்குள்ளே என்ன செய்வார்கள், இவர்கள் அப்பமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அக்கினிக்குள்ள போட்டா தான் அப்பம் வரும். உடைச்சவன் நொறுக்கணும், மாவாக்கி அப்புறம் அதை சுட்டு என்ன செய்யணும், அப்பமா மாற்றுவது. உபத்திரவத்திற்குள்ளே கடந்து போகிறவர்கள். ஆகவே இது முதற் பலன். உயிர்த்தெழுதலே இயேசு முதற் பலன். அதுக்கு பிறகு நம்ம 2ஆம் பலன் அல்ல, நாமும் முதற் பலன் தான். முதற் பலன்களுடைய வரிசையை இன்றைக்கு பார்க்கிறோம். இயேசு, அதுக்கு பிறகு ஒரு கதிர்கட்டு, அதுக்கு பிறகு 2 அப்பம், இதெல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். அதுதான் 20ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இவர்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்தார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு பிறகு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் புதிய வானம் புதிய பூமி உலகத்தில் இறங்கி வரும். அப்படின்னா அந்த புதிய எருசலேம் வந்து அந்த புதிய பூமியில, புதிய எருசலேமில் கர்த்தர் என்ன செய்வார், ஸ்தாபிப்பார். இந்த பூமி இந்த வானமெல்லாம் ஒழிந்து போகும், நித்தியம் ஸ்தாபிக்கப்படும். நித்தியமாய் பரலோகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய மீட்பின் திட்டத்தை ஜெயமாய் நிறைவேற்றி அவர் ராஜாவாக இருப்பார். அவர் நம்முடைய பிதாவாக இருப்பார். நம்முடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் நித்தியமாய் வாழப்போகிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நம்பிக்கையினாலே ஒருவரை ஒருவர் ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேண்டியவளை இழந்து போயிருந்தால் சீக்கிரமாக அவளை நமக்கு சந்திப்போம். நம்மிடத்தை யாரும் நம்ம இழந்து போயிடக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும், முதற் பலன்களாக மாற்றுவோம். ஹல்லேலூயா. முதற் பலன்களாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. இல்லைன்னா அதுக்கு பிறகு 2ஆம் பலன் ஒன்று உண்டு. என்னென்ன கடைசி உயிர்த்தெழுவார்கள்.
அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அரைகுறையாக இருந்தாலும் நேரமே மரித்து போனவர்கள், ஏற்கனவே மரித்து போனவர்கள், இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். உதாரணம் சொல்ல போனால் அந்த இயேசுவின் வலது பார்சத்தில் உள்ள கள்ளன்னு சொல்லக்கூடாது. வலது பார்சம் இடது பார்சம் எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவை அறையப்பட்ட கள்ளனை போல ஞானஸ்நானம் எடுக்காமல் போன ஆட்கள், பந்திக்கு லேட்டாக வர ஆட்கள், இப்படிலாம் எனக்கு இறந்து போன ஆட்கள், இந்த கேஸ் எல்லாம் கடைசி உயிர்த்தில் உயிரோடு எழும்புவாங்க. அவர்களுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தால், நீதியை காத்து கொண்டு மரித்திருந்தால், நீதிமான்களாய் மரித்திருந்தால் பூரணமாக்கப்படாதவர்களாய் இருப்பார்கள். நீதிமான்களாய் மரித்திருப்பார்கள். உலக தோற்றும்பதாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்று சொல்லி கர்த்தரோடு என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அனுப்புவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதெல்லாம் தான் பைபிள். அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் இவைகளை பற்றியது தான். அது லேவியராகமத்தில் சொல்லியிருந்தாலும் சரி, அது ஆதியாகமத்தில் சொல்லியிருந்தாலும் சரி, அதை இயேசு சொன்னார். அதாவது என்னை பற்றி நியாயப்பிரமாணங்களும் என்ன தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது. தேவ சபத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போம். இன்றைக்கி ஸ்பெஷலாக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் உற்சாகமாக இருந்ததுனால நானும் கவலைப்படாமல் பேசுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? வசனங்களை கேட்குறது சந்தோஷம் தானே? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை கேட்குறத விட பெரிய சந்தோஷம் நமக்கு ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியோட சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய சத்தியங்களை நீ கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. என்னை முதற் பலனாக ஒரு மணியாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நான் ஒரு பதராய் மாறிவிடக்கூடாது. கை வைத்து எல்லாம் கேளுங்க. நான் ஒரு பதராய் மாறிவிடக்கூடாது. ஒரு சடங்காச்சாரமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து ஏதோ கடமைக்காய் வந்து போகிறவனாய் உம்முடைய வசனங்களை கை கொள்ளாமல், நீதியை நிறைவேற்றாமல், நற்கிரியைகளை கர்த்தாவே நான் செய்கிறவனாய் இல்லாமல், பரிசுத்தத்திலே பூரணமடையாமல் ஏனோ தானோ என்று ஜீவித்து நான் பதராய் ஆண்டவரை நித்திய நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிற ஆட்கள் கைகளை வச்சு சொல்ல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். என்னை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். உம்முடைய ரட்சிப்பை நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். உம்முடைய கர்த்தர் மீட்பை நான் விசுவாசித்து இப்பொழுது உம்முடைய பிள்ளையாய் மாறுகிறேன். என்னை ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி கேளுங்க. அந்த மீட்பின் நாளுக்கென்று கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தமாகும்படி உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு ஓடும்படியாய் நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. அவசரமான ஆண்டவர் உலக காரியங்களுக்காய் ஓடிக்கொண்டிராதபடி ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க, உம்மை தேட, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரே நான் கோதுமணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் என்று சொன்னது போல என் சுயத்துக்கு சாகணும் ஆண்டவரே. பாவ சிந்தனைகளுக்கு சாகணும். நிலத்தில் வந்து சாகாவிட்ட தனித்திருக்கணும்னு சொன்னீரேன். ஆத்துமாதான் செய்வதற்காக நான் ஆண்டவரே சாகணும், உதவி செய்யும். என்னை மணியாய் மாற்றும் என்று சொல்றார்கள். கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு மணியா மாற்றுங்கப்பா. ஒரு பூர்ண பரிசுத்தவானா மாற்றுங்க. ஒரு பூர்ண பரிசுத்தவாட்டியா மாற்றுங்க. எப்போதும் உம்முடைய சத்தம் கேட்டாலும் அந்த 10 கன்னி, அந்த 5 கன்னிகளை போல் ஆயத்தத்தோடு உம்மிடத்தில் நான் கலந்து வரத்தக்கதாய் உதவி செய்ய வேண்டும். நான் அபிஷேகம் பெற வேணும். பரிசுத்தத்தில் ஆண்டவர் இன்னும் வளரணும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. உயிரோடு எழுந்தவர் என்கிற அந்த பாடலை ஒரு சடத்தை எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறப்பா. கைகள் வைத்து எல்லாரும் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
உனக்கு அடையாளம் சந்தோஷம், சமாதானம், உன் பாடல், உன் ஆராதனை. வாயை திறந்து கைகளை உயர்த்தி இயேசுவே என்று அவரை ஆராதிப்போமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக.